வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க என்பன குறித்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையான தகவலை பார்க்கலாம். ஸோ பிஎம் கிசான் கிட்டத்தட்ட 22 தவணைகள் வெற்றிகரமாக வழங்கப்பட்டு விட்டது. 23வது தவணை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வி கணையாக இருக்குது. ஸோ பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை குறித்த ஒரு சில முக்கியமான தகவலை, ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. விவசாயிகளுக்கு 2000 பிஎம் கிசான் 23வது தவணை குறித்த ஒரு அப்டேட். முந்தைய தவணைகள் வழங்கப்பட்ட கால இடைவெளிகளை வைத்து பார்க்கும் பொழுது 23வது தவணை தொகை 2026 ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் விடுவிக்கப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது வெளியிடுவாங்க அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் லட்சக்கணக்கான விவசாயிகள் தங்களின் 23வது தவணை தொகைக்காக ஆவலுடன் காத்து கொண்டிருக்காங்க. இந்த டைமில் இந்த 23வது தவணை தொகைக்கு உண்டான ஒரு பெரிய அப்டேட்டை பற்றின ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. தவணை தொகை எப்பொழுது வரும் மற்றும் அதை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை இங்கே விரிவாக கவலாம். முந்தைய தவணைகள் வழங்கப்பட்ட கால இடைவெளியை வைத்து பார்க்கும் பொழுது 23வது தவணை தொகை, அதாவது இந்த மார்ச் மாதம் இறுதியிலேயே வெளியாகலாம், இந்த மே மாதம் இறுதியிலேயே வெளியாகலாம் அப்படின்றத எதிர்பார்க்கிறேன். இருப்பினும் மத்திய அரசு இது குறித்து அதிகாரப்பூர்வ அப்டேட் எதுவுமே இல்லை. முன்னதாக நரேந்திர மோடி 22வது தவணை தொகையை மார்ச் 13ஆம் தேதி அன்று அசாம் கவுகாத்தியில் நரேந்திர மோடி வெளியிட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ இதுதான் இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது வெளியாகும் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. திட்டத்தினுடைய பயன்கள், ஸோ தகுதியுள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 6000 வருமானத்தை பெற இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை அக்கௌண்ட்டில் வர வைக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ உதவித்தொகை வழங்கியது இந்த தொகை தலா 2000 வீதம் 3 சம தவணைகளில் வழங்கப்பட்டு வருகிறது. நிதியுதவி தடையின்றி கிடைக்க விவசாயிகள் பார்த்திங்கன்னா இது இரண்டையுமே நீங்கள் கட்டாயம் செய்யணும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன அந்த கட்டாயம் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கணக்கிற்கு பணம் வருவதா என்பதை கண்டறிய கீழ்கண்ட வழிமுறைகளை பின்பற்றணும். பிஎம் கிசானுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்துக்கு செல்லணும். ஃபார்மர் கார்ட்டலில் போயிட்டு அதை செக் பண்ணிக்கணும். பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் பண்ணணும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? உங்கள் ஆதார் எண், வங்கி கணக்கு எண், மொபைல் எண்ணில் கரெக்டாக உள்ளிட்டு ஓடிபி வரும். கேப்சா கேட்ட போட்டு கெட் ஸ்டேட்டஸ்ன்றதை செக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் பணம் கிடைக்காது, சில பல காரணங்களால் சில விவசாயிகளுக்கு அடுத்த தவணை தொகை நிறுத்தப்பட்டுள்ளது. ஸோ இது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நிறுத்தப்பட்டிருக்கு. பிப்ரவரி 1, 2019க்கு பிறகு நில உரிமை பெற்றவர்கள், ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள், கணவன் மனைவி இருவரும் பணம் பெறுவது கண்டறியப்பட்டால், தவறான தகவல்கள் அளிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பிஎம் கிசானுடைய தகுதி வராது. ஸோ நோ யுவர் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் பண்ணிவிட்டு கிசான் சாப் மூலம் சரிபார்த்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ பிஎம் கிசானுடைய தவணை தொகை இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்த பிஎம் கிசானுடைய தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் இன்னும் இந்த மே மாத இறுதிக்குள்ளார வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.